வேதத்தில் நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன் பர்த்திமை. இந்த பர்த்திமைவை குறித்து நாம் அதிகமாய் தியானிக்கும் பொழுது அவனுக்கு கண்ணு தெரியாது. அல்லேலூயா. அவன் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து வருகிறவர்கள் போவர்களிடத்துல தர்மம் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஐயா ஏதாவது தாங்க, ஏதாவது தாங்க. அவனுக்கு கண்ணு தெரியாது, அதனால அவனால வேலை பார்க்க முடியாது. ஒரு இடத்துல இருந்து எல்லாரிடத்திலையும் அந்த பைசாக்களை வாங்கி அதை தன் வருமானமாய் கொண்டான். அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்படுகிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய மனுஷன் வராரு, அவர் நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறாரு. அவர்கிட்ட போய் ஏதாவது கேட்போம், அவர் நமக்கு ஏதாவது நிறைய பொருள் தருவாரு அப்படின்னு அவன் நினைக்காம இவர் அற்புதம் செய்கிறாராம். அல்லேலூயா. இவர் செவிடருடைய செவிகளை திறக்கிறாராம், வியாதிஸ்தரை குணப்படுத்துகிறாராம். என்னுடைய இந்த கண்ணு தெரியாத நிலையும் இவர் ஒருவராலே குணப்படுத்த முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் நினைத்தபடினாலதான் அவரிடத்துல போய் எனக்கு காசு தாங்க, பணம் தாங்கன்னு கேட்கல. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீர் மாத்திரம் எனக்கு இறங்குனீங்கன்னா, நீர் என்னுடைய வாழ்க்கையில வந்தீங்கன்னா இந்த கண்ணு தெரியாத நிலை மாறி என் கண்கள் திறக்கப்பட்டவனாய் நான் வாழ்க்கையிலே அடுத்த படியில உயர்வுக்கு கடந்து போய் விடுவேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எப்பவும் இயேசுவை கூப்பிடும் போது தேவைக்காக மட்டும் கூப்பிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இதை தாரும் அதை தாரும் என்று கூப்பிட்டு கொண்டே இருந்தனா அதை தருவார். ஆனால் என்னுடைய நிலை மாற வேண்டும், என்னுடைய இந்த பார்வையற்ற நிலை மாற வேண்டும், என்னுடைய இந்த ஒரு இடத்துல உட்கார்ற நிலை மாற வேண்டும். நான் பார்வை அடைவேன் என்று சொன்னால் இந்த உலகத்தை பார்ப்பேன். அல்லேலூயா. என் ஜனத்தை பார்ப்பேன், என்னுடைய குடும்பத்தை பார்ப்பேன், என்னை குணமாக்கின இயேசுவை பார்ப்பேன் என்கிற விசுவாசத்தோடு கூட எனக்கு இந்த இடம் தேவையில்லை, இந்த இடத்துல உட்கார்ந்து கடைசி வரைக்கும் என் வாழ்க்கைய இப்படியே முடித்துக்கொள்ள நான் விரும்பல, நான் வாழ விரும்புகிறேன். அல்லேலூயா. அதனாலதான் அவன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். நம்ம அப்படிதான் கூப்பிடணும். எனக்கு இறங்கும், என் நிலை மாறணும். அல்லேலூயா. என் சூழ்நிலை மாறணும், நான் வடிக்கிற கண்ணீரெல்லாம் சீக்கிரம் மாறணும், எல்லா கண்ணீருக்கும் பதில் வேணும். நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா.